மதுரை என்றதும் தமிழர்களின் வீரமும் பக்தி மனம் பரப்பும் கோவில்களும் முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாங்கும் நம் கண் முன்னே பறந்து விரிந்து நிற்கும். இதேபோல் மதுரையை ஆண்ட மன்னர்கள் மக்களுக்காக அமைத்துக் கொடுத்த சுற்றுலா தலங்கள் இன்றும் பார்வையாளர்களை வரவேற்கும் வாய்ப்படிகளாக மதுரைக்கு பெருமை சேர்க்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 6 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. கடம்பவன காட்டை அழித்து மதுரை நகரத்தையும் சிவஸ்தலத்தையும் பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் உருவாக்கியதாக வரலாறு கூறுகிறது. 165 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்ட பொற்றாமரை குளம் சுற்றுலா பயணிகளை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. 1000 கால் மண்டபத்தின் கலைநயமிக்க சிற்பங்களும் தூண்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. சுமார் 1200 ஆண்டுகள் வரலாற்றை விளக்கும் புகைப்படங்களும் பழங்கால பொருட்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1000 கால் மண்டபம் அதுமாரி அந்த அருங்காட்சியகம் எல்லாமே சிறப்பானபடியாக எல்லாமே மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. இதில் பக்தி மட்டும் இல்லாமல் மிகுந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் மக்களுக்கு ஒரு இனிய வரவேற்பு தான். இங்கே மதுரைக்கு இது கிடைச்ச வரவேற்பு தான் மீனாட்சி அம்மன் கோவில். 1000 கால் மண்டபத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த காயின்ஸு, அந்த தேர், அந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட சுற்றி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு செட்டிங்ஸு அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ மிஸ் பண்ணாலும் இன்னொரு தடவை நல்லா பார்த்து அனுபவிச்சுட்டு போங்க. இந்த மீனாட்சியை கும்புறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நாங்களாம் இங்கே வாழ்றோம்னு சொல்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. மதுரைக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு முக்கிய இடம் திருமலை நாயக்கர் மகால். இந்திய அரேபிய கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த மகாலில் 248 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணும் 58 அடி உயரமும் 5 அடி விட்டமும் கொண்டது. இந்த மகாலில் உள்ள ஓவியங்கள் 16ஆம் நூற்றாண்டின் ஓவிய கலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. மதுரையில் உள்ள அந்த மகாலை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்தேன். நல்லா இருக்குது. உள்ளார போய் பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்குது. பழங்காலத்தில் எப்படி இது பண்ணாங்க, அரசாட்சி பண்ணாங்கிறதெல்லாம் அந்த லைவ் ஷோங்கிற மாதிரி செய்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாரும் அதை பார்த்தா பழங்காலத்தில் உள்ளது என்னங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் ஒன்றான திருப்பரன்குன்றம் கோவில் கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக உள்ளது. இதேபோன்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கூடலழகர் கோவிலில் சைவம் வைணவம் பேதமில்லாமல் ஆராதனை நடைபெறுவது சிறப்பம்சமாகும். இங்கு சாதி மத பேதமில்லாமல் பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறித்துவம் என அனைத்து சமயத்தினரும் வருவதாக வரலாற்று சான்றுகள் எடுத்துரைக்கின்றன. மதுரையில் இருக்க முக்கியமான தலங்களில் கூடலழகர் பெருமாள் கோயிலும் ஒன்று. இங்கே வந்துட்டு போனாலே ஒரு நிம்மதியான மனசு இருக்கும். இங்கே பெருமாள் 3 நிலையில் இருக்கார். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலத்தில் இருக்கார். இங்கே மூலவரை தரிசித்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும். பதினாறாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாவின் அரண்மனை தற்போது காந்தி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. காந்திய சிந்தனைகளை வளர்க்கும் நோக்கத்துடன் காந்தியடிகளின் ஓவியங்கள், சிலைகள், வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் நூல்கள் உள்ளிட்டவை இந்த மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று காந்தி அருங்காட்சியகத்திலும் ஏராளமான பயனுள்ள தகவல்கள் கிடைப்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் படையெடுக்கின்றனர். நம்மளோட சுதந்திரம் என்ன, நம்மளோட வரலாறு, இதெல்லாம் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நல்லா இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது பின்னாடி ரொம்ப ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. அமைதியான சூழல், நல்லா பராமரிச்சிருக்காங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. சுற்றுலாப்புறம் எல்லாம் வரவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. எல்லா பாத்ரூம், தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே வர வேண்டிய ஒரு விஷயம், வர வேண்டிய ஒரு இடம். மதுரையில் சிறப்பான ஒரு இடம். எல்லாரும் வாங்க, நல்லா இருக்குது பிளேஸ். மதுரை அருகே உள்ள கீழக்குயில்குடி கிராமம் சமணர் படுகைகள் மற்றும் சிற்பங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த மலையில் சமண துறவிகள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக கற்படுக்கைகளும்
தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் குவிந்து கிடக்கின்றன. இவை தமிழர்களின் வரலாற்றை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக சிந்தலை பெருமாளுடன் சுரேஷ்குமார்.